வணக்கம். செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை 2025 மார்ச் 1 சனிக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை 4 மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. முதலிலே இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய ரீயூனியனை தாக்கிய காரன்ஸ் புயல் பற்றி அறிவிப்போம். அதாவது ஏற்கனவே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் உருவாகி காற்று சுழற்சியாக உருவாகி மண்டலமாக மொரீஷியஸை தாக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் அதன் அருகில் இருக்கக்கூடிய பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ரீயூனியன் தீவை 195 கிலோமீட்டர் வேகத்தில் புயலாக தாக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்றைக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்திய வகையில் அந்த காரன்ஸ் புயல் கரை கடந்தது. கனமழை பொழிவையும் காற்று பாதிப்பையும் ரீயூனியனுக்கு கொடுத்திருக்கிறது. ரீயூனியனில் வாழும் மக்கள் எல்லாமே இந்திய வம்சாவளியினர். இந்த தீவை இந்தியாவிற்கு வழித்தடம் தேடிய பொழுது வரும் வழியில் கண்டுபிடிக்கப்பட்ட தீவு தான் இந்த ரீயூனியன். இந்த ரீயூனியனை இயற்கை எழில் கொஞ்சம் விவசாய நிலபூமியை தென்னை, கரும்பு, வாழை அனைத்தையுமே சேதப்படுத்தி இருக்கிறது. இந்த காரன்ஸ் புயல் 200 கிலோமீட்டர் வேக புயல். சேதம் மற்றும் அதாவது அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு காட்சி படங்கள் எல்லாமே மாலை அறிக்கையில் பதிவு செய்கிறேன். அதேபோல அண்டை நாடாகிய மொரீஷியஸுக்கு மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. சாதாரண காற்றுடன் சுமார் 55 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வேக காற்றுடன் மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. சில இடங்களில் விட்டு விட்டு வீசும் காற்று 75 கூட கொடுத்திருக்கிறது மொரீஷியஸில். இதற்கு அருகில் இருக்கக்கூடிய நாடாகிய மடகாஸ்கர்லையும் ஒரு புயல். அந்த புயல் பார்த்தீங்கன்னா அதாவது ஹோண்டி என்கின்ற புயல் 120 கிலோமீட்டர் வேகத்தை மடகாஸ்கரை தொட்டுக்கொண்டே போனது. புயலோட வேகம் 120. ஆனால் மடகாஸ்கரை தாக்கல, மடகாஸ்கரோட தென்மேற்கு பகுதியை தொட்டுக்கொண்டே போனது. இப்போவும் மடகாஸ்கர்கிட்ட தான் இருக்கு. மழை பொழிவு மடகாஸ்கருக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்த மடகாஸ்கருக்கும் மழை தான் இந்த நிகழ்வால. சரி, இப்படியே ஆப்பிரிக்க கண்டத்தின் நாடுகளையும் பார்த்துருவோம். இந்த 2 நிகழ்வு இல்லாமல் ஆப்பிரிக்க கண்டத்தோட தெற்கு பகுதியில் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு பகுதியில் குளிர் தொடங்கிவிட்டது. தென்னாப்பிரிக்கா அதாவது மழைக்காலம் இருந்தாலும் குளிர் தொடங்கி இருக்கு. தென்னாப்பிரிக்காவோட வடக்கு பகுதி மழைக்காலமாக இருக்கிறது. நல்ல மழை. மொசாம்பிக் தென்னாப்பிரிக்காவின் வடக்கு பகுதி. அதே போல் அதன் அண்டை நாடாகிய ஜிம்பாப்வே மற்றும் போட்ஸ்வானா, நமீபியா, அங்கோலா, ஜாம்பியா மற்றும் அதன் அண்டை நாடாகிய டான்சானியாவின் தெற்கு பகுதி. டான்சானியாவுக்கு இன்னும் மழை தொடங்கலை, கோடை மழை தான் டான்சானியாவிற்கு. ஜிம்பாப்வே மற்றும் மொசாம்பிக்கு தெற்கே காங்கோ வரைக்கும், காங்கோவோட மேற்கு பகுதி, உகாண்டா ஒட்டிய பகுதியெல்லாம் மேற்கு பகுதிக்கு மழை. தொடர்ந்து ஆப்பிரிக்காவோட வடக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த 2 நிகழ்வுக்கும் குளிர்காற்று வந்த காரணத்தினாலே உகாண்டா மற்றும் அதன் ஒட்டியுள்ள நாடுகளுக்கு, அதாவது அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய டான்சானியாவிற்கோ கென்யாவிற்கோ, அதாவது கிழக்கே இருக்கக்கூடிய கென்யாவிற்கோ உகாண்டாவிற்கோ சூடான், சவுத் சூடானுவிற்கோ, எத்தியோப்பியா மற்றும் சோமாலியாவிற்கெல்லாம் மழை இல்லை. அங்கெல்லாம் இப்போது குளிர்காற்று, உயரழுத்த காற்று, பகலில் வெயில், இரவில் குளிர் நிலவுகிறது. இந்த நிலை மாறி இன்று தேதி மார்ச் 9ஆம் தேதியிலிருந்து அங்கே மழை தொடங்கி இருக்கிறது. படிப்படியாக மழை அடுத்தடுத்த வாரங்களில் அதிகரிக்கும். மார்ச் 10 தேதியிலிருந்து உகாண்டா உள்ளிட்ட ஆப்பிரிக்காவின் வடக்கு பகுதிக்கும் சோமாலியா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் படிப்படியாக மழை தொடங்கும். ரைட், ஆப்பிரிக்கா கண்டத்தை பார்த்துட்டோம். எப்பொழுதுமே நம்ம அமெரிக்கா பார்த்துட்டு தான் ஆப்பிரிக்கா வருவோம். ஏற்கனவே
ரீயூனியனையும் மொரீஷியஸையும் தற்க புயல் குறித்து அறிவித்துவிட்டு செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். அடுத்தபடியாக அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கனடாவிலிருந்து பனி புயல் அமெரிக்காவுக்கு மழை பொழிவை கொடுக்குது. கனடாவில் இருக்கும்போது அது பனி புயல். அது கனடாவோட தலைநகர் பகுதி ஒட்டாவா மற்றும் டொரண்டோ பகுதியெல்லாம் வரும்பொழுது அது மழையை கொடுக்க ஆரம்பித்து விடுகிறது. அதாவது நியூயார்க் மாகாணத்தை ஒட்டி வரும்பொழுது கடற்காற்று அந்த பனிப்புயலுக்குள் நுழையும் பொழுது, அதாவது எப்படி மேற்கத்திய இடையூறோ அதே போலதான் குளிர்காற்றுக்குள் வெப்பக்காற்று நுழைந்தால் மழை, வெப்பக்காற்றுக்குள் குளிர்காற்று நுழைந்தால் மழை. வருவது குளிர் புயல், பனிப்புயல், அதில் வெப்பக்காற்று நுழைந்து மழையை ஏற்படுத்துகிறது. கனடாவோட தலைநகர் பகுதி ஒட்டாவோ டொரண்டோ பகுதி எல்லாமே அது அமெரிக்காவுக்கு இன்றைக்கு மழை பொழிவை கொடுக்க போகிறது. கொடுக்க தொடங்கிவிட்டது. நியூயார்க் மாகாணம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கூடிய அதாவது நியூ ஜெர்சி, மேலும் பார்த்தீங்கன்னா அதனை ஒட்டியிருக்கூடிய பென்சில்வேனியா, மேலும் மேற்கு வர்ஜீனியா இங்கெல்லாம் மழைப்பிடிவு. இப்படியே நார்த் கரோலினா, சவுத் கரோலினா இந்த பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுத்து ஜார்ஜியாவிற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும், புளோரிடாவுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் வரக்கூடிய நாட்களில், இன்றைக்கு நாளைக்கு. இப்படியே இந்த மழைப்பொழிவு இந்த நிகழ்வோடு விடைபெற்றிடாது. இந்த காற்று சுழற்சி, இந்த பனிப்புயல் மழைப்பொழிவை கொடுத்து விட்டு சென்றாலும் அடுத்ததாக 5ஆம் தேதி வாக்கில் மேலும் ஒரு தீவிர காற்று சுழற்சி வரப்போகிறது. அதுவும் கனடாவிலேருந்து வரப்போகுது. கனடாவோட எங்கிறது பிசி பகுதியிலேருந்து கிளம்பும். அது அப்படியே மத்திய அமெரிக்கா பகுதிக்கு அதாவது நியூ மெக்சிகோ பகுதி மற்றும் மெக்சிகோ மற்றும் டெக்சாஸ் மாகாணங்களுக்கு மழைப்பொழிவை கொடுத்து அதற்கும் கிழக்கே மழைப்பொழிவை கொடுப்பதற்கு ஜாதகம். அதாவது மைய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா லூதியானா மற்றும் மிசோரி, மேலும் அலபாமா, மிசிசிபி, கரோலினா, சவுத் கரோலினா, மேலும் நார்த் கரோலினா, வெர்ஜீனியா, ஓஹியோ, பென்சில்வேனியா மற்றும் நியூயார்க் இந்த மாகாணங்களுக்கு, அதாவது ஒட்டுமொத்த அமெரிக்காவோட அட்லாண்டிக் பெருங்கடல் கரையோர மாகாணங்கள் முழுவதுமே கனடாவிற்கும் ஒட்டாவாவிற்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகுது. டொரண்டோலாம் இது எங்கிருந்து மழைனா வரக்கூடிய 5 தேதிக்கு மேலே மத்திய மாகாணங்கள் புறப்பட்டு புளோரிடா வரைக்கும், புளோரிடா முதல் கனடா எல்லை வரைக்கும் ஒட்டுமொத்த அட்லாண்டிக் பெருங்கடல் கரையோரம் நியூயார்க், வாஷிங்டன் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகுது. இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக வாரத்திற்கு ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு, அதாவது 2 வாரத்திற்கு 3, வாரத்திற்கு 1 அல்லது 2 வாரத்தில் 3, அதாவது 15 நாட்களுக்கு 3 எனலாம். அதாவது 5 நாட்களுக்கு 1 என்ற விதத்திலே காற்றழுத்த தாழ்வு பகுதிகள், காற்று சுழற்சிகள் பனி புயலாக புறப்பட்டு மழை புயலாக மாறி அமெரிக்காவோட மத்திய மாகாணங்கள் தொடங்கி கிழக்கு மாகாணங்கள் வரைக்கும் கனமழை பொழிவை கொடுக்கும், பாதிக்கும் மழைப்பொழிவையும் கொடுக்கும். 5 நாட்களுக்கு ஒரு முறைனா அப்போ மாதத்துக்கு எத்தனை பாருங்க, மாதத்திற்கு 5-6 வரும். குறைந்தபட்சம் 4 நிகழ்வுகளாவது மாதத்திற்கு 4 நிகழ்வுகள் அமெரிக்காவிற்கு குறைந்தபட்சம் கொடுக்கும். இதுதான் அமெரிக்காவோட வானிலையோட உச்சபட்ச, அதாவது வெளியே தெரியவே இல்லை, நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதை நான் தொகுத்து வழங்குகிறேன். ஆனால் இதில் அமெரிக்காவில் வாழக்கூடிய தமிழர்கள் அச்சப்பட தேவையில்லை. இது உங்களுக்கு பழகி போன விதம்தான், பழகி போன ஒன்று தான். ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் மழையை மழை எத்தனை மணிக்கு பெய்யும், எத்தனை மணிக்கு விடும் என்கின்ற தகவலை மட்டும்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதன் அடிப்படையில் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த மழை எங்கிருந்து வருகிறது, எங்கெல்லாம் பெய்கிறது, எதனால் மழை பொழிகிறது, எங்கிருந்து புறப்பட்டு எப்படிப்பட்ட காற்று பனி புயல் மழை புயலாக மாறி
மழையை கொடுக்கிறது என்கின்ற அறிவியல் பூர்வமான தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆய்வறிக்கை. மேலும் வட அமெரிக்கா பற்றி பார்த்துட்டோம். கனடாவில் வடக்கு பகுதியெல்லாம் அதாவது கடுமையான பனிப்பொழிவு. கனடாவோட வடக்கு பகுதியெல்லாம் -29 வரை 30-35 வரைக்கும் போயிருக்கு கனடாவில். ஆனால் கனடாவோட தெற்கு பகுதிக்கு மழை, உறைபனி, மழை எல்லாமே இருக்குது. அதே நேரத்தில் தென் அமெரிக்க நாடுகளில் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு அதிகமான கோடை மழை பொழிந்து வருகிறதே. ஒதுக்கி 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 பொழிந்தாலும் இந்த ஆண்டு இதுவரை இல்லாத அளவிற்கு கோடை மழையை தென் அமெரிக்காவின் அனைத்து நாடுகளுக்குமே கொடுக்குது. ஆனால் ஒரே இடத்துல தொடர்ந்து பெய்யலைனால ஒதுக்கி 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 எல்லா இடங்களுக்கும் மழை கொடுத்து வருகிறது. ஆக இது வழக்கத்திற்கு மாறான ஒன்றாக கருதினாலும் இது பழைய வானிலையை கொண்டிருந்திருக்கிறது. அதாவது கடந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த லானினா அமைப்பு இந்த இடத்துல ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தி இருப்பது அட்லாண்டிக் பெருங்கடலுடைய வெப்ப உயர்வு தான் காரணம் என்று. பசிபிக் பெருங்கடல் இப்போ லானினா, அட்லாண்டிக் பெருங்கடல் வெப்ப உயர்வு தான் இந்த அமெரிக்காவோட மழைக்கு காரணம், தென் அமெரிக்காவோட மழைக்கும் காரணம். ஆப்பிரிக்கா அறிக்கை ஏற்கனவே கொடுத்துட்டோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே வடக்கு மாகாணங்களில் மழைப்பொழிவை கொடுத்து குயின்லாந்தில் கொடுத்தாலும் தீவிரம் இல்லை. அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவோட கிழக்கு பகுதியில் நியூசிலாந்தை ஒட்டி ஒரு புயல், 2 புயல் இருந்து 1 செயலிழந்துருச்சு. ஒரு புயல் மட்டும் இருக்குது. அது எந்தவித பாதிப்பையும் கொடுக்காமல் கடலிலேயே நகர்ந்து கடலிலேயே செயலிழந்துடும். அடுத்தபடியாக ஐரோப்பிய நாடுகளை பார்ப்போம். ஐரோப்பிய நாடுகளில் உடனடியாக பாதிக்கும் மழைப்பொழிவு ஏதும் இல்லாவிட்டாலும் பனிப்பொழிவிற்கிடையே மழைப்பொழிவு ஐரோப்பிய நாடுகளில் பல்வேறு நாடுகளில் இருக்குது. இதில் மேற்கத்திய இடையூறு எனப்படும் மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய தாழ்வு அமைப்பு இப்பொழுது வரக்கூடிய நாட்களில், அதாவது 5ஆம் தேதி வாக்கில் 4ஆம் தேதி வாக்கில் 4-5 தேதி வாக்கில், அதாவது சிரியா, ஜோர்டான், ஈரான், ஈராக் வழியாக, சவுதி அரேபியாவோட வடக்கு எல்லை வழியாக, குவைத் சிட்டி வழியாக, கத்தார் வழியாக, ஓமன் வளைகுடா, அதாவது ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக் மற்றும் பாகிஸ்தான் வழியாக இமயமலை நோக்கி வர இருக்கிறது. இது எப்பொழுது வரக்கூடிய வழித்தடமாக இருந்தாலும் சற்று தெற்கே வர இருக்கிறது. தெற்கு வைத்து, அதாவது சவுதி அரேபியாவின் குவைத் எல்லையை ஒட்டிய வழித்தடத்தை அமைத்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே வரக்கூடிய மார்ச் 4-5 தேதிகளில் சவுதி அரேபியாவின் வடக்கு பகுதிக்கு, அதாவது குவைத் எல்லை ஒட்டி, ஈராக் எல்லையை ஒட்டி, குவைத் சிட்டி எல்லையை ஒட்டி, அதே போல மனாமா மற்றும் கத்தார் எல்லையை ஒட்டி மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. இப்படிப்பட்ட மழைப்பொழிவுகள் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் கொடுக்கும். இது தொடக்கம் எனலாம், ஒரு சாதாரண தொடக்கம்தான். மார்ச் ஏப்ரல் மாதங்களில் கண்டிப்பாக அரபு நாடுகளில் திடீர் மழைப்பொழிவுகள் காத்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். முதல் சுழற்சி குவைத் சிட்டியை ஒட்டி வர இருக்கிறது 4, 5, 6 தேதிகளில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்திய தீபகற்பத்தை நம்ம பார்த்துவிட மறந்துவிட்டோம். இந்திய தீபகற்பத்தில் வட இந்தியாவில் தற்பொழுது டெல்லியை ஒட்டிய பகுதி மழை, ஏற்கனவே வந்த மேற்கத்திய இடையூறு. இதே போலதான் இஸ்ரேல் பாலஸ்தீனம் வழியாக, இத்தாலி வழியாக, இஸ்ரேல் பாலஸ்தீனம் வழியாக, துருக்கி சிரியா வழியாக, ஈரான், ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வழியாக வரக்கூடிய அந்த மேற்கத்திய இடையூறு எனப்படும் தாழ்வு சுழற்சி இமயமலைக்கு வந்து தற்பொழுது உத்தரகாண்ட் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. உத்தரகாண்ட், காஷ்மீர் மற்றும் இமாச்சல் பிரதேசம், அதனை ஒட்டியுள்ள டெல்லி பகுதியில் நீடித்துக் கொண்டு மழை பொழிவை உத்தரகாண்டின் ஒட்டி உள்ள பகுதிகளுக்கும், உத்தரகாண்ட் உள்ளிட்ட இமயமலை பகுதிகளுக்கும் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும் 10 நாட்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக இமயமலையை எட்டி 3-4 நாட்களுக்கு மழைப்பொழிவை இமயமலை பகுதிகளுக்கு கோடை மழைப்பொழிவை கொடுக்கும். அடுத்தபடியாக சிங்கப்பூர், மலேசியா, புருனே, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகள் கோடை வெப்பம் அதிகரித்தாலும், கடல் வெப்பம் ஏற்கனவே அதிகரித்து
காற்றழுத்த தாழ்வு நிகழ்வுகளுக்கு சாதக அமைப்பாகிய லானினா அமைப்பு தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே காற்று சுழற்சிகள் பிலிப்பைன்ஸ் பகுதியிலிருந்து புருனே, இந்தோனேஷியாவின் ஜாவா, சுமத்ரா தீவு வழியாக அது வங்கக்கடலுக்கு, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக 10 நாட்களுக்கு ஒரு முறை, மாதத்திற்கு 3 நிகழ்வு என்ற வீதத்தில் வரும். இது சிங்கப்பூருக்கும் மலேசியாவிற்கும் தாய்லாந்தின் தெற்கு பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்தின் தெற்கு பகுதி மற்றும் இந்தோனேஷியாவிற்கெல்லாம் கோடை மழை வழக்கத்திற்கு அதிகமாக இந்த ஆண்டு இருக்கும். ஆனால் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் கொட்டி வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி விடாது. வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும், திடீர் வெயிலுக்கிடையே திடீர் மழை பொழிவு இருக்கும். எல்லாம் கலந்த வானிலை இந்த ஆண்டு கோடை வானிலை. வெயில் கடந்த ஆண்டை விட சற்று குறைவாக 1901க்கு பிறகு 2024 தான் உச்சபட்ச வெப்பநிலையை எட்டியது. அந்த வெப்பநிலைக்கு சற்று குறைவாக இருக்கும் இந்த ஆண்டு. அதே வெப்பம் அதற்கு கூடுதல் போவதற்கு வாய்ப்பில்லை. அந்த வெப்பத்திற்கு சற்று குறைவாகவும் மழை பொழிவு சற்று கூடுதலாகவும் இந்த நாடுகளில் சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, புருனே, பிலிப்பைன்ஸ்லாம் இருக்கும். அந்த நிகழ்வு தான் இலங்கைக்கும் தமிழ்நாட்டின் தென்கோடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கும் புதுச்சேரிக்கும் கேரளாவிற்கும் காரைக்காலுக்கும் மழைப்பொழிவை, கோடை மழைப்பொழிவை, கடும் வெயிலுக்கு இடையே கனமழைப்பொழிவை 10 நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கும். ஆக வெயிலும் உண்டு, மழையும் உண்டு. ஒட்டுமொத்த அதாவது இந்த உலகத்திற்கே 2025 சராசரி வெயிலுக்கும் வாய்ப்பு, சராசரிக்கு சற்று கூடுதல் வெயில் இருந்தாலும் இந்திய தீபகற்பத்தை பொறுத்த வரைக்கும் சராசரி வெயில். ஆனால் மழையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை கோடை மழை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மாலத்தீவு மற்றும் இலங்கைக்கு ஏற்கனவே அறிவித்திருந்த அமைப்பை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இலங்கைக்கு கனமழை இருக்குது 3 நாளைக்கு, அதற்கப்புறம் 11, 12, 13 தேதிகளில். மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் இன்றிலிருந்தே கொட்டுகிறது மழை. வரக்கூடிய 4ஆம் தேதி வரை காற்றுடன் கனமழை. அது ஒரு காற்றுடன் கனமழை பொழிவை கொடுத்து அங்கிருந்து படங்கள்லாம் வரும், செய்தியெல்லாம் வரும். வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழை பொழிவு மாலத்தீவு மாலையில் கொடுக்க போகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள். நன்றி.